கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 121:4 வாசிக்கிறோம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கண் உறங்காத தேவன். ஒரு திருமணமாகாத வாலிப சகோதரி இருந்து வந்தாள். அந்த சகோதரி தூக்கத்தை அதிகமாக நேசித்து வந்தாள். அவள் படித்த படிப்பை விட, அவள் செய்த வேலை விட தூக்கமே அவள் அதிகமாய் நேசித்து வந்தாள். யார் எழுப்பினாலும் தன் தூக்கத்தை விட்டு எழுந்து இருக்க மாட்டாள். அவரது திருமண ஏற்பாடுகள் நடந்தது. திருமணம் முடிந்து பல மாதங்களுக்கு பிறகு குழந்தையும் பிறந்தது. அதுவரை தூக்கத்தை நேசித்தலாக இருந்தால், குழந்தை பிறந்து சில நாட்களுக்கு பின்பு இரவு நேரங்களில் குழந்தை வயிற்று பசியால் துடித்து அழுதது. அப்பொழுது அவள் தான் நேசித்த தூக்கத்தை வெறுத்து குழந்தையின் அழுகையை போக்க எந்த நேரம் இருந்தாலும் இருந்திருந்தாள். இதை கண்ட பெற்றோர்கள் அவளின் தியாகத்தை பாராட்டினார்கள். யார் எழுப்பினாலும் எழுப்ப முடியாமல் இருந்த உன் வாழ்க்கை ஒரு குழந்தை அழுகைக்காக தன்னையே மாற்றிக்கொண்டாள் என்று புகழ்ந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற வாசித்து கொண்டிருக்கிற அன்பையான பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழல் இருந்தாலும் சரி, தூங்குகிற பழக்கத்தை தன் குழந்தைக்காக மாற்ற முடியும் என்றால், நமக்காக நேசம் உள்ள இயேசுவானவர் நம்மை அனுதினம் உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்க மிக வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகாரின் கண்ணீரை கண்டேன், அன்னாளின் அழுகையை கண்டார். யார் அழுது ஜெபித்தாலும் கைவிடாத நேசர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்மால் ஆழமாக புரிந்து கொள்ள முடிகிறதா? அவர் சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவோ இடமில்லை என்கிறார். ஆகையால் பொருளாதாராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்திற்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டுகோளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு சாதாரண ஒரு பெண் தன் குழந்தைக்காக தூக்கத்தை தியாகம் செய்து என்றால், பரலோகத்தின் பிதா நமக்கு எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவாதி தேவன் நம் நன்மைக்காக பல காரியங்களை நமக்கே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளே, இவரை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8:32 பவுல் சொல்கிறார். பிதாவை உமக்கு மகிமையாகவும் வாழ தியாகத்தோடு நான் வாழ்வு சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். காலவேளை தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.